ஹாய் கைஸ், நாங்கள் இப்போ செய்ய போகிறது சோயாபீன் ஸ்பெஷல். அதாவது சோயாபீன்ஸில் வந்துட்டு நமக்கு சப்பாத்தியில், பூரி, பின்ன தோசை எதில் வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். முதல்ல வெங்காயத்தை வந்துட்டு வெங்காயம், பின்ன மல்லித்தூள், அப்புறம் இந்த பச்சை மிளகு எல்லாம் சேர்த்துட்டு பின்ன மசாலா போடுறோம். மசாலா வந்துட்டு நம்ம மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம போட்ட மல்லித்தூளும் மிளகாத்தூளும் அப்புறம் எல்லாம் போட்டு நல்லா போய் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ மிக்ஸ் ஆச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் நேரம் இப்போ தண்ணி ஊற்றுறோம். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு வந்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு லைட்டாக வேக வைக்கணும். ஃப்ளைமை ஆன் பண்ணிவிட்டு இந்த அதில் அப்படி வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மஞ்சள் போடணும். ஓகே ஓகே இதில் கொஞ்சம் சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் அப்படி கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இந்த இப்போ தான் மூட போகிறோம். மூடி இது வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, இதை பாருங்கள். இப்போ அது அங்கே இதில் வெந்துட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி வந்துட்டு நம்ம இஞ்சியை நறுக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன துண்டாக போடணும். இது வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சா போதும். அடுத்து கொத்தமல்லியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். பின்ன பச்சை மிளகு ஒரு 2 பச்சை மிளகு கட் பண்ணி வச்சுருக்கோம். பின்ன மறுபடியும் இதை வெங்காயம் வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். ஓகே, அதான் இப்போ வந்துட்டு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வைக்கணும். இதை எடுத்துகிட்டு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் போடணும். இது காட்டு. இதான் இப்போ இந்த சட்டியில் இருக்கிறது அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் இதான் தனியாக ஊற்றுறோம்.